டியூப் தமிழ் வணக்கம். சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய தலைவிதி ஏறத்தாழ முடிந்தது என்றும் அவருடைய முற்றான வெளியேற்றத்திற்கு மணித்துளிகள் எண்ணப்பட்டு கொண்டிருப்பதாகவும் சர்வதேச நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இப்பொழுது ஹயர் டாக்டர் அல் ஜாம் என்கின்ற அமைப்பினர் சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸை சுற்றி வளைத்திருக்கின்றார்கள். எனவே தலைநகரையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. சற்று முன்னர் ரஷ்யாவினுடைய ஏவுகணை கட்டமைப்புகள் அந்த நாட்டிலிருந்து வெளியேறியது தெரிந்தது. இப்பொழுது ஈரான் தன்னுடைய ராணுவ உயர்மட்டத்தை தலைநகரில் வைத்திருந்தது. அனைவரும் அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டார்கள். எனவே பசார் அல் ஆசாட்டிற்காக போர் புரிவதற்கு இப்பொழுது ஈரானினுடைய படைகள் அங்கே இல்லை. ஈரானினுடைய ராணுவ தலைவர்கள் வழிகாட்டிகள் இல்லை. எதற்காக ஈரான் ரஷ்யா ஆகிய நாடுகள் இந்த நேரம் அவரை தொப்பென கையை விட்டன. அவர்களை பொறுத்தவரையில் ஆசாட்டினுடைய படைகள் சிரியாவினுடைய இதய பகுதியை காப்பாற்றுவது அவர்களுடைய கடமை. ஆயுததாரிகள் முன்னேறி கொண்டு இருக்க அவர்களுடன் போர் புரிய வேண்டியதும் அவர்களுடைய கடமை. ஆனால் சிரிய படைகள் போர் புரியாமல் தலைதறிக்க ஓடுகின்றன. ஆயுததாரிகளுடன் இணைந்து மறுபடியும் அரசுக்கு எதிராக போர் புரிகின்றன. சிரிய அதிபர் ஆசாட்டை பொறுத்த வரையில் அவர் 2011 தனக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ரஷ்யா, ஈரான், ஹிஸ்புல்லா போன்றவர்களுடைய உதவியை ஆதாரமாக வைத்து அதை தக்க வைத்தாலும் கூட இப்பொழுது முடியாமல் போய்விட்டது. அவருக்கு வெளியில் இருந்து உதவிகள் இல்லை. சிரிய அதிபர் தன்னுடைய படைகளை சும்மா வைத்திருந்தாரே அல்லாமல் வெளியில் இருக்கும் படைகளை ஆதாரமாக வைத்து தான் இந்த நாட்டையே காப்பாற்றி வந்தார். அவர் தன்னுடைய படைகளை பலப்படுத்தி இருக்க வேண்டிய வேலையை ஏறத்தாழ சருக விட்டுவிட்டார். காரணம், அவருடைய பொருளாதாரம் அவருடைய படைகளை கட்டியமைப்பதற்கு போதியதாக இல்லாத நிலையில் வேறு நாடுகளுக்கு நாட்டை கொடுத்துவிட்டு தான் அதிபர் பதவியில் இருந்தார். ரஷ்யாவை பொறுத்த வரையில் சிரியா என்கின்ற நாடை ஒரு நடு வழியாக பாவித்தது. ஆப்பிரிக்காவிற்கு செல்லுகின்ற ரஷ்யாவினுடைய ராணுவ தளபதிகள், ராணுவ நிபுணர்கள் எல்லாம் இடைத்தங்கல் முகாமாக சிரியாவை வைத்து அங்கிருந்துதான் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அது பிரச்சனையாக மாறிவிட்டது. ஈரானுக்கு பலத்த அடி விழுந்திருக்கின்றது. ஈரானினுடைய படைகளும் ஈரானினுடைய ஆதரவாளர்களும் அங்கிருந்து வெளியேறிய காரணத்தினால் சிரியாவில் மிகப்பெரிய ஆயுள் உற்பத்தியை மேற்கொண்டிருந்த ஈரானினுடைய ஆயுள் உற்பத்தி ஏறத்தாழ அடியோடு படுத்து விட்டது. இந்த நிலையில் ஈரானும் ரஷ்யாவும் சிரியாவில் இருந்து கிடைக்கக்கூடிய வளங்களை எல்லாம் இழந்த நிலையில் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் தப்பியோடி சென்று ஈரானில் இப்பொழுது இருக்கின்றார். அடுத்த கட்டமாக என்ன நடைபெற போகின்றது? டமாஸ்கஸ் விழுகின்றதற்கான மணித்துளிகள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆசாட் அணியினுடைய சவப்பட்டியில் ஆணிகள் அடிக்கப்பட்டு விட்டன. கடைசி 2 ஆணிகள் மட்டும் அடிக்கப்பட இருப்பதாக மேற்கு நாடுகள் தங்களுடைய பாணியில் உதாரணம் காட்டியிருக்கின்றன. ஆசாட்டை பொறுத்தவரையில் மேற்கு நாடுகளின் ஆதரவு அவருக்கு இல்லை. ரஷ்ய அணியினுடைய ஆதரவு இருந்தது. இப்பொழுது அதுவும் கிடைக்காத நிலையாக போயிருக்கின்ற சூழலில் சொந்தமாக நின்று சிரியா என்கின்ற நாட்டை காப்பாற்றுவதற்கு அவரால் முடியவில்லை. இந்த நிலை ஆசாட் ரெஜிமிற்கு ஆபத்தான சிக்னல் என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் தெரிவிக்கின்றார். டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளரும் ஐரோப்பிய சிந்தனை பிரிவினை சேர்ந்தவருமாகிய ஜேக்கப் கார்ஸ்வோ கூறுகின்ற பொழுது ஆசாட்டினுடைய கதை முடிந்தது என்று தெரிவிக்கின்றார். ரஷ்யா, ஈரான் இப்போதைய களத்தில் உதவ முடியாத நிலையில் தங்களுடைய வேறு பிரச்சனைகளில் சிக்கப்பட்டு விட்டார்கள். இதனால் அவர்களினால் உதவ முடியாது. ஆசாட் தனித்த நிலையில். ஈரான் தன்னுடைய உதவியை நிறுத்தி இருப்பது ஆசாட்டிற்கு பெரும் பின்னடைவாக அமைந்திருக்கின்றது. வெளிநாட்டு ராணுவத்தை நம்பி இருந்த ஆசாட் இப்பொழுது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக வந்து நிற்கின்றார். சிரிய படைகள் போர் புரியாமல் இருப்பதனால் ஹோம்ஸ் நகரம் விளக்கப்பட்டு விட்டது. கோலோன் குன்றிற்கு அருகில் ஆயுததாரிகள் நிற்கின்றார்கள். சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இப்பொழுது அவர்கள் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றார்கள். 1971 ஆண்டு முதல் அந்த நாட்டை ஆண்ட ஆசாட் ரெஜிம் தன்னுடைய கதையை முடிக்கின்ற கடைசி தருணமாக இது இருக்கின்றது. லெபனான் நாட்டில் என்ன நிலை ஏற்பட்டிருக்கின்றதோ அதே நிலைதான் இனிமேல் சிரியாவிற்கும் ஏற்பட போகின்றது. ஆனால் இது சிரியாவுடன் முடிந்துவிடும் பிரச்சனை என்று அவர் கூறவில்லை. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் இது பாதிக்க போகின்றது. மத்திய கிழக்கில் இருக்கின்ற சர்வாதிகார ஆட்சிகள் எல்லாம் இது போன்ற ஆபத்தை எதிர்கொள்ள போகின்றன. மத்திய கிழக்கை துடைத்தறியும் பணி
ஒன்று ஆரம்பமாகி இருக்கின்றது. அதிகார வர்க்கமும் சர்வாதிகாரிகளும் பெரும் சங்கடங்களை சந்திக்க போகின்றார்கள். அதன் பின்னர் மக்கள் ஆட்சி என்கின்ற கிளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆசாட்டினுடைய குடும்பம் இருந்த முக்கியமான பகுதியும் இப்பொழுது சுற்றி வளைப்பில் இருக்கின்றது. ஆயுத குழுக்கள் உள்ளே நுழைய சிரியாவினுடைய இராணுவ தளங்கள் தகரப் போகின்றன என்று ரஷ்ய செய்திகள் கூறுகின்றன. பல நகரங்களில் அடிவாங்கி பின்வாங்குகின்ற சிரிய படைகள் இப்பொழுது ஈராக்கிற்குள் இறங்க ஆரம்பித்திருக்கின்றன. இந்த நிலையில் கட்டார் நாடு அமெரிக்காவிற்கு தொலைபேசி செய்து உடனடியாக காசா பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், இல்லையேல் சிரியா இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வருமாக இருந்தால் இதிலிருந்து காசா போரை அவர்கள் தூண்டுவார்கள். இது போன்ற ஓர் அணிவகுப்பு மறுபடியும் காசாவிற்குள் வரலாம். ஆகவே இதை தணிக்க வேண்டுமாக இருந்தால் காசா பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கட்டார் அறிவுரை கூறியிருக்கின்றது. இதற்கிடையில் தென்கொரியாவில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் தென்கொரிய அதிபர் ரீஸ்டார்ட் அல்லது இம்பீச்மெண்ட் என்கின்ற பாராளுமன்ற விசாரணை குழுக்கு செல்லாமல் தப்பி பிழைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஈசேதுரை. வணக்கம் உறவுகளே.